அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப காலதாமதமாக காணொலி வெளியாகிறது, பொறுத்து கொள்ளுங்க. எல்லாம் சோம்பேறித்தனம் தான் காரணம். இருந்தாலும் சோம்பேறித்தனம் இந்த காணொலி வெளியிடுறதுக்கான சோம்பேறித்தனம். அப்புறம் நீங்கள் முழுசாக சோம்பேறித்தனம் நினைச்சிடக்கூடாது, வேறு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எழுத்தாளர், மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் துவாரகா பிரசாத், விடுதலை போராட்ட வீரரும் பிரபல எழுத்தாளருமான துவாரகா பிரசாத், துவாரகாபுரி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பண்டேரி கிராமத்தில் 1901 பிறக்கிறார். தந்தை ஒப்பந்தக்காரர், ஒப்பந்ததாரர். ராய்ப்பூர், கான்பூர், ஜபல்பூரில் கல்வி பயில்கிறார். இவர் பள்ளி பருவத்திலேயே இலக்கிய ஆர்வமும் எழுதும் திறனும் கொண்டிருந்தார். இவர் எழுதிய பாரத் மாதா கி பிரதி என்ற கட்டுரை 1918 முதல் உலகப் போர் முடிகிறப்பையும், தமிழ்நாட்டில் சென்னையில் தக்ஷண பாரதி தொடங்குறப்பையும் வெளிவந்திருக்கு. அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பொழுது நேரு குடும்பத்துடன் தொடர்பு ஏற்படுது. 1920 காந்தி அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுக்கிறார். தொடர்ந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். ஸ்ரீ சாரதா மாத இதழ், தைனிக் லோகமத் நாளிதழ், சாரதி நாளிதழ் மற்றும் வார இதழ்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறார். சிறந்த பேச்சாளராகவும் திகழ்கிறார். சிறையில் இருந்த பொழுது மானஸ்கா ராம் அவுர் சீதா என்ற நூலை எழுதினார். இதில் துளசி ராமாயணத்தை பகுப்பாய்வு செய்திருக்கிறார். 1937 எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய மாகாண அமைச்சரவையில் இடம்பெற்றார். அரசியல் குறித்து இவர் எழுதிய மேரே ஜியா, ஹியூவா யுக் போன்ற புத்தகங்கள் பிரபலமானவை. லாலா லஜபதி ராய் கொலை குறித்து லோகமத்து பத்திரிகையில் இவரது கட்டுரையை படித்த மோதிலால் நேரு, தலை சிறந்த குற்றவியல் வழக்கறிஞரின் நேர்த்தியான குற்றப்பத்திரிகையை விட சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டினார். ஆச்சாரிய ஹசாரி பிரசாத் திவேதி, ராமதாரி சின்கா தினகர் போன்ற மூத்த இலக்கியவாதிகள், பத்திரிகையாளர்களுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் இலக்கிய விவாதங்கள் நடைபெறும். ராமாயணம், மகாபாரதம் மற்றும் காவியங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். மகாபாரத கிருஷ்ணர் தான் இவரது ஆதர்ச நாயகர். 1942 சிறையில் இருந்தபோது கிருஷ்ணாயன் என்ற காவியத்தை படைத்தார். நேருவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அரசியலை விட்டு விலகியிருந்தார். அப்போது சாகர் பல்கலைக்கழக துணைவேந்தராக பணிபுரிந்தார். பேராசிரியர்கள் மாணவர்களை விட இவர் அதிகம் படித்ததாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேச முதல்வராக 2 முறை பணியாற்றினார். சிறந்த நிர்வாகி, முடிவெடுப்பதில் வல்லவர், அனைவரும் குறிப்பாக கிராம மக்கள் கல்வியறிவு பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். அரசியலில் இருந்து 1971 வெளியேறி இலக்கிய பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்தார். லிவிங் அண்ட் எரா என்ற இவரது சுயசரிதை நூல் 20ஆம் நூற்றாண்டின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் உள்ளடக்கிய படைப்பு. பல வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் எழுதியிருக்கிறார். இந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம், உருது இலக்கியங்களில் ஆழ்ந்து ஈடுபாடு கொண்டிருந்த மேதை. சமஸ்கிருதம், உருது கவிதைகளை இந்தியில் மொழிபெயர்த்தவர். இலக்கியவாதி, வரலாற்றறிஞர், கல்வியாளராக புகழ்பெற்ற துவாரகா பிரசாத் 87 வயசு 1988 மறைந்து விடுகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை, எழுத்தாளர் மற்றும் மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நன்னாளாம் பொன்னாள் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை இனிது நிறைவு பெறுகிறது. 1901 பிறந்து 1988 87 வயசில் இறந்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.